ஹாய் நண்பர்களே, வணக்கம். நம்ம இன்னைக்கு மதுரையில் இருக்கிற ரொம்ப பழமையான முக்கியமான ஒரு கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் அருள்மிகு திருவாப்புடையார் திருக்கோயில். இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னென்னா, இங்கே இருக்கிற சிவன் சிலை யாராலையும் செதுக்கப்படலை. அவரே, அதாவது தானாகவே தோன்றி இங்கே அருள் பாலிக்கிறார். அதனால தான் இது சுயம்பு மூர்த்தின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலை மட்டும் தரிசனம் செஞ்சாலே மற்ற எல்லா சிவன் கோயிலுக்கும் போன பலன் கிடைக்குமா. மதுரையில் இருக்கிற பஞ்சபூத ஸ்தலங்களில் இது நீர் ஸ்தலமாக இருக்குது. இந்த கோயிலுக்கு ஆப்புடையார்வன்னு பேர் வந்ததே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை தான். சோழாந்தகன் ஒரு மன்னன் இருந்தான். அவன் ரொம்ப பெரிய சிவபக்தன். ஒரு தடவை வேட்டையாடிட்டு இருக்கும்போது ரொம்ப களைப்பாயிட்டான். ஆனாலும் சிவ பூஜை செய்யாமல் சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்தான். அவனோட பக்தியை பார்த்த சிவன் ஒரு மரத்து ஆப்புல தோன்றி அருள் கொடுத்தாரு. அதனால தான் இவருக்கு இந்த பெயர். அது மட்டும் இல்லாமல் குபேரன் தன்னோட செல்வத்தை எல்லாம் இழந்தப்ப இங்கே வந்து தான் தவம் செஞ்சு திரும்பவும் எல்லா செல்வத்தையும் பெற்றாராம். அதனால் இவரை குபேர வாழ்வு தரும் ஆப்புடையார்பான்னு சொல்கிறாங்க. செல்வ வளம் அதிகரிக்கணும்னு நினச்சா வெள்ளிக்கிழமையில் சிவனுக்கு அர்ச்சனை செஞ்சு வேண்டிக்கலாம். இங்கே செவ்வாய் தோஷம் உள்ளவங்க முருகனை வேண்டிக்கிட்டா அந்த தோஷம் நீங்கி நல்லா வாழலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு நெய் விளக்கு ஏற்றுனா அது 1000 பசுக்களை தானம் செஞ்ச புண்ணியத்துக்கு சமமாம். இளநீர் அபிஷேகம் செஞ்சா 100 அஸ்வமேத யாகம் செஞ்ச பலன் கிடைக்குமாம். மனசார வந்து வேண்டிக்கிட்டா கண்டிப்பாக நம்ம வேண்டுதல்கள் நிறைவேறும்னு பக்தர்கள் சொல்கிறாங்க. அடுத்து வேறு ஒரு ஆலயத்தின் சிறப்பம்சங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.